அனைவருக்கும் வணக்கம். சமையலின் ருசி பக்குவமையில் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ சுத்தம் பண்ண மட்டனை 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 10 மிளகா வத்தல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கறி மசால் பொடி, 3/4 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் வெந்துருச்சான்னு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல், ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பொடி, இஞ்சி, தேங்காய், கொத்தமல்லி பொடி, கசகசா, கறி மசாலா பொடி அரைச்சதை நைஸாக அரைச்சதை விட்டுருங்க. சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி கொத்தையாக அரைச்சி அதையும் போட்டுருங்க. 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி போட்டிங்க அப்படின்னா ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அழகாக கொத்தமல்லி தலையை தூவிக்கங்க. எப்போதும் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இட்லி, தோசைக்கு கொடுங்க. ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக தொட்டுக்கும் போது அந்த கோல்டு இறங்கிரும். எப்படி 10 டேஸ்க்கு 1 டைம் கொடுத்தீங்கன்னா கோல்டே பிடிக்காது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.